அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. குறிப்பாக பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற அனைவருமே இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அளவில்லாமல் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டுருந்தாலும் செய்யலாம், அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். எந்த தவறுமே கிடையாது. சரி, இந்த நாளில் என்ன விசேஷம், ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இன்று மார்ச் மாதத்தின் 26ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 12ஆம் தேதி, நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய, தனம் தானியம் எல்லாத்தையுமே தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இது மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி மாதிரி கிடையாது. மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்வோம். அதுவே நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இந்த முறை கூடுதலாக நீங்கள் மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமியை அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நாளைக்கு நமக்கு ராமநவமி வர இருக்குது. ராமநவமிக்கு முந்தைய அஷ்டமியை நம்ம அசோகாஷ்டமின்னு சொல்லுவோம். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் வசந்த நவராத்திரி நாட்கள். வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வர இந்த அஷ்டமி திதிக்கு இந்த அசோகாஷ்டமி அப்படிங்கிற பேரும் உண்டு. அசோகம் அப்படின்னா சோகத்தை அழித்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இன்னும் 2 அற்புதமான சிறப்பு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. அது இன்றைக்கி தமிழ் தேதியில் கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி பங்குனி மாதம் 12ஆம் தேதியா, இதில் வரக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 3. அதே போல் மாதமும் பாருங்கள் 3. அப்போ இங்கே நமக்கு 3ங்கிற அற்புதமான சேர்க்கை வியாழக்கிழமை நாள்லேயே அமைஞ்சிருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற எண் சேர்க்கை இருக்குது. அதாவது இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்குது இல்லையா, இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளில் தமிழ் தேதியின் கூட்டுத்தொகையிலையோ அல்லது ஆங்கில தேதியின் கூட்டுத்தொகையிலையோ இந்த 8 வர்றது சிறப்பு. இப்போ பாருங்கள், தேதி 26, இதில் வர 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 8. அதே போல் வருஷம் பார்த்திங்கன்னா 26, இதனுடைய கூட்டுத்தொகையும் 8. இப்படி அஷ்டமி திதி இருக்கும்போது 8 அப்படின்னு சேர்க்கை வருது. அப்போ இங்கே நமக்கு 3 8 வருது. அதே போல் 3 வருது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 26 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது தேதியும் 26, வருஷமும் 26, இந்த மாதிரி ஒரு அம்சமும் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மிடில் கிளாஸ் குடும்பத்தால் நகை வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது. விலைவாசி உயர்ந்ததுனால வாங்க முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சீக்கிரமாகவே தங்க நகை வாங்குவதற்குண்டான யோகம் தரக்கூடிய மஞ்சள் பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அது பொதுவாக வியாழக்கிழமை நாளில் செஞ்சாலே பலன் தந்துடும். அதுவும் இன்றைக்கி இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இலை, அந்த இலை உங்களுக்கு 2 கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்நாள் முழுக்க பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன். ஏன்னா நான் 2 பொருள் சொல்லுவேன். இந்த 2ல் உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது நிச்சயம். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூ பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நல்லா மணக்கிற மாதிரி எந்த சமையல் செஞ்சாலும் சரி, அது தக்காளி சாதமாகவும் இருக்கலாம். அதிலெல்லாம் நம்ம இந்த அன்னாசி பூ போடும்போது அதனுடைய சுவையும் கூடும், மனமும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அத்தனை ஒரு சக்தி உண்டு. இந்த மாதிரி மனம் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பணவசிய பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அது பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த அன்னாசி
அன்னாசி பூ வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நான் அது மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக அதை நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இப்போ அன்னாசி பூலேயே பார்த்திங்கன்னா 7 மொக்கு மட்டும் இருக்கும், 6 மொக்கு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது, 8 வந்து இருக்கும். இதில் 8 மொக்கு இருக்கிற மாதிரி ஒரு பூ உங்கள் வீட்டில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ ஒரு பெரிய பாக்கெட் இருக்குதுங்கும்போது அதில் நிறைய இந்த மாதிரி பாதி உடஞ்சி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதில் உடையாத மாதிரி ஒரு 8 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லைங்க 8 இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி, எது இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருள் தான். இந்த 2ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார 808 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. 808 இதை வந்துட்டு எழுதிக்கோங்க. கீழேயே வந்து அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளார இது 2மே வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த அன்னாசி பூ வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி ஆட் கவுண்ட் 808, ஆட் கவுண்ட் 808, ஆட் கவுண்ட் 808 இதை வந்துட்டு சொல்லுங்கள். இத்தனை முறை அத்தனை முறைன்ட்டு இல்லை, எத்தனை முறை தோணுதோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள், நல்ல விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த அன்னாசி பூவை உங்களுடைய பீரோலையோ, ஹேண்ட்பேக்லேயோ, பர்ஸ்லேயோ, பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வாசம் போகிற வரைக்கும் உங்கள் பர்ஸ்லேயே இருக்கட்டும். இது வாசம் போகிறதுக்கு எப்படி பார்த்திங்கனாலும் 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகும். அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம். இது இருக்கக்கூடிய நேரம் உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து முதல் பரிகாரம். எங்ககிட்ட அன்னாசி பூ இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலை. இந்த அசோகாஷ்டமி பார்த்திங்கன்னா சீதாதேவி வந்து மருதாணி இலைக்கு வரம் கொடுத்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஏற்கனவே வேறு ஒரு பதிவுலேயே கதை சொல்லிட்டேன். இப்போ இதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி மருதாணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு மருதாணி இலையை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு இதே பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இதில் வந்துட்டு 808 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க. இன்றைக்கி அந்த நம்பரை பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி அந்த 8 சேர்க்கையும் இருக்குது, அஷ்டமி தேதியும் இருக்குது. அதனால் இன்றைக்கி பயன்படுத்துறது சிறப்பு. இது மாதிரி எழுதிட்டு இப்போ இந்த நம்ம கையில் எப்படி இந்த 808 இன்ஃபினிட்டி சிம்பிளும் எனர்ஜி சர்க்கிள்குள்ளே போட்டிருந்தோம், அதே மாதிரி போட்டுட்டு இந்த மருதாணி இலையிலையும் இந்த நம்பர் நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, இப்போ இதை தூக்கி இந்த வட்டத்துக்குள்ளே வச்சுருங்க. மருதாணி இலையில் நம்ம எழுதியிருக்கிற இந்த நம்பர் வானத்தை பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ கண்களை மூடி ஆட் கவுண்ட் 808, ஆட் கவுண்ட் 808 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் இமேஜினேஷனும் பண்ணுங்கள், பணம் நிறைய இருக்கிற மாதிரி. அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் உங்களுடைய பர்ஸில், பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து இதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இது காஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம். இது காஞ்சாலும் என்னுடைய சக்தி வந்து குறையவே குறையாது. அதனால் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். ஸோ மருதாணி இலை கிடைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அன்னாசி பூ கிடைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 2மே எங்களுக்கு கிடைக்கும், செய்யலாமான்னு கேட்டால் சூப்பராக செய்யலாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.